சமாஜ்வாதி கட்சியும் காங்கிரசும் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ராம்லல்லாவை மீண்டும் கூடாரத்துக்கு அனுப்புவார்கள். ராமர் கோயில் மீது புல்டோசரை ஏற்றுவார்கள். எங்கே புல்டோசரை ஏற்ற வேண்டும், எங்கே ஏற்றக்கூடாது என்பது குறித்து அவர்கள் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத்திடம் பாடம் படிக்க வேண்டும் என்று உத்தரப்பிரதேசத்தில் நடந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசினார். உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் மரக்காணம் திரௌபதி அம்மன் கோயில் திருவிழாவுக்கு கொடியேற்றம் நடத்த அனைத்து ஏற்பாடுகளையும் பொதுமக்கள் செய்தனர். ஆனால் நீங்கள் கொடியேற்று விழா நடத்தக்கூடாது என்று அறநிலையத்துறையினர் தடை விதித்தனர். அப்போது பொதுமக்கள் சார்பில் நீதிமன்ற உத்தரவு நகலை அதிகாரிகளிடம் காட்டினர். அதற்கு நீங்கள் 22 நாள் விழாவை பல சமூகங்களைச் சேர்ந்தவர்கள் வழக்கமாக நடத்தி வந்தீர்கள். ஆனால் திருவிழாவில் பட்டியல் இனத்தைச் சேர்ந்தவர்களுக்கு உரிமை கொடுக்க வேண்டும் என விசிக சார்பில் இந்து அறநிலையத்துறை மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. கோயிலானது இந்து அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் விசிக கோரிக்கையின்படி பட்டியலின மக்களுக்கு ஒரு நாள் திருவிழா நடத்த அனுமதி கொடுத்தால் நீங்கள் வழக்கம் போல் திருவிழா நடத்த அனுமதிப்போம் என்று அறநிலையத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனால் கொடியேற்றம் நடக்காமல் தடைபட்டு நின்றது. இதையடுத்து அசம்பாவிதங்களை தடுக்க 500க்கும் மேற்பட்ட போலீசார் மரக்காணத்தில் குவிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு தேனி, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சனிக்கிழமையை பொறுத்தவரையில் தென்காசி, தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் அமித்ஷாவின் பேச்சு தீவிரவாத பேச்சாக இருக்கிறது. பசுவதை செய்தால் தலைகளாக தொங்க விடுவோம் என்கிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. இந்த பேச்சுக்களை தேர்தல் ஆணையம் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் வேடிக்கை பார்க்கிறது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தின் இயற்கை வளம் மற்றும் நிலத்தடி நீர்மட்டத்தையும் மக்கள் நலனையும் பாதுகாக்கும் நோக்குடன் காவிரி டெல்டாவில் 26 மணல் குவாரிகளை திறக்கும் முடிவை அரசு கைவிட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் வாக்குப்பதிவு நிறைவடைந்த 48 மணி நேரத்துக்குள் பதிவான வாக்கு சதவீதத்தின் தரவுகளை தேர்தல் ஆணையம் வெளியிட வேண்டும் என உத்தரவிடக் கோரிய மனுவை அவசர வழக்காக விசாரிப்பதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தெரிவித்துள்ளார். எனக்கு நடந்தது மிகவும் மோசமான சம்பவம். அது தொடர்பாக போலீசில் வாக்குமூலம் கொடுத்துள்ளேன். உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என நம்புகிறேன். ஆனால் எனக்கு நடந்த சம்பவத்தை அரசியலாக்க வேண்டாம் என பாஜகவை கேட்டுக்கொள்கிறேன் என்று டெல்லி முதல்வரின் உதவியாளர் தாக்கிய புகார் குறித்து ஆம் ஆத்மி கட்சி பெண் எம்பி சுவாதி மலிவால் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி அடுத்த தலைமுறைக்கு வழிவிடுவதற்கு பதிலாக மீண்டும் தானே பிரதமராக வேண்டும் என ஆர்வம் காட்டுகிறார் என்று உத்தவ் தாக்கரே விமர்சித்துள்ளார். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் துணை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ள அமலாக்கத்துறை அதில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் பெயரையும் ஆம் ஆத்மி கட்சியையும் சேர்த்துள்ளது. டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்த அமலாக்கத்துறையினர் முறைகேடு மூலம் பெறப்பட்ட பணம் தொடர்பாக கெஜ்ரிவாலுக்கும் ஹவாலா ஆபரேட்டர்களுக்கும் இடையே நடந்த உரையாடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கெஜ்ரிவால் தனது லேப்டாப் பாஸ்வேர்டை கொடுக்க மறுத்த நிலையில் ஹவாலா ஆபரேட்டர்களிடமிருந்து கெஜ்ரிவால் சேட் செய்ததற்கான ஆதாரங்கள் மீட்கப்பட்டன என்று நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். இந்த நாட்டை இனியும் யாராலும் பிரிக்க முடியாது. மூத்த தலைவர் ஒருவர் வட இந்தியா, தென்னிந்தியா என்று பிரிக்கலாம் என கூறியுள்ளார். யாரேனும் தென் மாநிலங்களை தனிநாடு என்ற தோனியில் பேசினால் அது கடும் கண்டனத்துக்குரியது என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார்.